மலரட்டும் மலரட்டும் மனிதநேய மலரட்டும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 31வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அப்படி புறப்பட்ட பயணம் ஒரு பக்கம் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக, இன்னொரு பக்கம் இருக்கும் உரிமைகளை காப்பதற்காக என்ற பெரும் முழக்கத்துடன் தமிழ்நாட்டினுடைய தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் பறந்து விரிந்தது. அதனுடைய விளைவாக பல்வேறு நன்மைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அதுவரை இரத்த தானம் என்பது வெறுமனே ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் போன்ற மேதாவி மக்கள் வாழக்கூடிய நடத்தக்கூடிய அந்த சங்கங்களிலே மட்டுமே இருந்த இரத்த தானம் ஜனரஞ்சகப்படுத்தப்பட்டு, அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்டு கிராமந்தோறும் ஊர்தோறும் இளைஞர்கள், அதுவும் முஸ்லிம் இளைஞர்கள் இரத்தத்தை தானமாக வழங்குவதற்கு முன் வந்தார்கள். இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன் என்றால், இரத்தம் தானம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றா இல்லையா என்ற ஒரு சந்தேக வினாக்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்திலே தான் இரத்த தானத்தை மக்கள் மையப்படுத்திய ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் அளித்த இரத்தத்தின் காரணமாக ஏராளமானோர் உயிர் பெற்றார்கள். காரைக்காலில் இருந்து, அதாவது இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து இருவர் நம்முடைய தலைமைச் செயலகத்திற்கு வந்தார்கள். நம்முடைய இதே தலைமை நிலையத்திற்கு வந்தார்கள். வந்து மிக தயக்கமாக, நாளை ஸ்டான்லி மருத்துவமனையிலே ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறவிருக்கின்றது, அதற்காக இரத்தம் தேவைப்படுகிறது என்று கேட்டார்கள். தாராளமாக தருகிறோம் என்று அன்றைய நம்முடைய அலுவலக செயலாளர் அவர்களிடம் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஒன்றை சொல்கிறோம், அதை கேட்டுவிட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று வந்தவர்கள் சொல்ல, என்ன என்று கேட்க மிக தயக்கமாகவே அவர்கள் சொன்னார்கள், இந்த அறுவை சிகிச்சை RSS அமைப்பை சேர்ந்த ஒருவருக்கு நடக்கவிருக்கின்றது, அவருக்கு தான் இந்த இரத்தம் தேவைப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் உங்கள் முகவரியை கொடுத்து நீங்கள் இங்கே செல்லுங்கள், இரத்த தானம் வழங்குவதற்கு அங்கிருந்து வருவார்கள் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் தயங்கியபடியே வந்தோம். நாளை ஒரு RSS காரருக்கு இரத்தம் கொடுத்து விட்டோமே என்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் சொல்ல, நம்முடைய அலுவலக செயலாளர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாங்கள் அனைவருக்கும் இரத்தத்தை தருவோம் என்று சொல்லி நமது சகோதரர்களை அனுப்பி அந்த இரத்த தானம் செய்யப்பட்டது. ஒரு தகவலுக்காக ஒரு நிகழ்வை சொல்கிறேன். இதே போன்று ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இந்த 31 ஆண்டு கால தமுமுகவுடைய வரலாற்றிலே நடைபெற்று இருக்கின்றது. அதே போல இன்னொன்றையும் நான் மிக மன நிறைவோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக சொல்ல விரும்புகின்றேன். முஸ்லிம் சமுதாயத்திற்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு இணக்கமான நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதனாலதான் கொடியங்குளத்துல
தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல் இன மக்கள் தாக்கப்பட்ட போது அதற்காக குரல் கொடுத்து தொடங்கிய காலத்திலேயே ஆகஸ்ட் 16, 1995 குரலகத்துக்கு முன்னால் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்திய அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதுவரை தமிழ்நாடு அனுபவித்திராத சுனாமி என்ற ஒரு ஆழி பேரலை, மிகப்பெரிய ஒரு அழிவை தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரங்களிலே நடத்திய போது எல்லோரும் கடல் பொங்கிவிட்டது என்று சொல்லி பயந்த வேளையிலே கடலை நோக்கி சென்று மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியது. சொந்த சகோதரர்கள் சகோதரிகளை சடலங்களை அப்புறப்படுத்த முடியாத கையறு நிலையில இருந்த குடும்பங்களுக்கு உதவி, அவர்களுடைய அழுகி போன சடலங்களையும் தோளில் சுமந்த தொண்டர்கள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது அந்த தியாகங்களை சேர்ந்த அத்துணை சகோதரர்களையும் நாம் இன்று இந்த தினத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுடைய அனைத்து பணிகளுக்கும் அல்லாஹு தாலா குறிப்பாக இங்கே நாம் மத்திய சென்னை வடக்கிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்பு இந்த மாவட்டம் வட சென்னை மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மாவட்டத்திலே இருந்து புளியந்தோப்பிலிருந்து இந்த இயக்கத்திலே இணைந்து அதனுடைய தொண்டரணி செயலாளராக இருந்த சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள், நம்மை விட்டு மறைந்த அந்த சகோதரர், அந்த நாகப்பட்டினம் பகுதியில அந்த சுனாமி பாதித்த பகுதியில செய்த பணிகள் அர்ப்பணிப்பு மிகுந்த, கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பணிகளாக அந்த பணிகள் இருந்தது. இப்படி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல நீண்ட காலமாக தமுமுகவினுடைய தொடக்கம் முதல் வைத்த கோரிக்கை முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது. அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். 2007 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அளித்தார்கள். இன்றைக்கு கூட நான் சில நேரங்களிலே ரயிலிலே பயணம் செய்யும் போது அல்லது விமான நிலையத்திலே விமானத்திற்காக காத்திருக்கும் போது அடையாளம் தெரியாத பல முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெற்று தந்த அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடின் காரணமாக நான் இந்த அரசு பணியிலே இருக்கின்றேன் என்று எங்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கின்றது. அதற்கெல்லாம் உழைத்த அனைத்து சகோதரர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 1995 அதை தொடங்கிய போது நம்மோடு பயணித்த சகோதரர்கள், இதற்காக தியாகம் செய்த சகோதரர்கள், அவர்களில் சிலர் இன்று நம்மோடு பயணிக்காமல் வேறு வழியிலே இருக்கலாம். இருந்தாலும் கூட அனைத்து சகோதரர்களுக்கும், மறைந்துவிட்ட சகோதரர்களுக்கும், நம்முடைய அமைப்பிலிருந்து விலகி சென்ற சகோதரர்களுக்கும், தொடர்ந்து 31 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும், இன்றைய சகோதர சகோதரிகளுக்கும் வல்ல இறைவன் இம்மை மறுமை நற்பெயர்களை தர வேண்டும் என்று இந்த நேரத்துல பிரார்த்தித்து நாம் கடக்க வேண்டிய பயணம் வெகு தூரமாக இருக்கின்றது. இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்கின்றோம். அதற்கு மேலே இன்னும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளிலே, மாநில அரசாங்கத்தினுடைய பணிகளிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை நிரப்புவது மட்டுமல்லாமல் மெரிட் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியின் அடிப்படையிலையும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பதவியை நிரப்பக்கூடிய வகையிலே அவர்களை ஆளுமைப்படுத்துவது நமது மிக முக்கியமான லட்சியமாக இருக்கின்றது. அந்த பணியையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த தினத்திலே மீண்டும் இந்த சமூகத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, அனைத்து மக்களும் சுபிட்சமாக வாழ்வதற்காக நம்மை தியாகம் செய்வதற்கு இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோமாக என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.